ஹலோ, என்ன பண்ணுற? சும்மா தான் பார்க்கிட்ட. கால் எங்கேஜ்டாக இருந்துச்சு. அருண் கூட பேசிட்டு இருந்தேன்டா. இரு, அவன் தான் கால் பண்ணுறான். ஒரு நிமிஷம் இரு இரு இரு. நீங்கள் அழைத்திருக்கும் நபர் வேறு ஒருவருடன் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் காத்திருக்கலாம் அல்லது பின்னர் மீண்டும் The number you have dialed is currently busy. Please try later. The person you have called is speaking to someone else. கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டியா? என்ன தாண்டி பண்ணிட்டு இருக்க? எவ்வளோ தாண்டி பேசுவ? பார்க்கில் தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃப்ரீயாக பேசுவேன். எதுக்கு இப்போ சந்தேகப்படுற? சந்தேகமா? நான் ஸ்ட்ரைட்டாகவே கேட்குறேன். நம்ம 5 வருஷமாக லவ் பண்ணிட்டு இருக்கோம். அவனுக்கு ஒரு வருஷம் தான் தெரியும். அவனுக்கு அவ்வளோ பிரியாரிட்டி கொடுத்து பேசிகிட்டு இருக்க. என்ன தாண்டி நடக்குது உங்களுக்குள்ள? தேவையில்லாமல் பேசாத. அவன் ஜஸ்ட் ஃப்ரெண்ட் தான். இங்கே பாரு, அவன் ஆளே சரியில்லை. ஒழுங்காக அவனை பிளாக் பண்ணு. பிளாக் தானே பண்ணுறேன். அவனை இல்லை உன்னை. எது? போதும் உன் வேர்ட்ஸும் டாக்ஸிக் பிஹேவியரும். ஒரு நிமிஷம் சொல்கிறது கேள்றி. ஒரு நிமிஷம் சொல்கிறது கேளு. குட் பை. நீங்கள் டயல் செய்த எண் தற்போது பிஸியாக பிளாக் பண்ணு. மச்சான் இவனை பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்குடா. கால் பண்ணா வேறுடன் தொடர்பில் உள்ளாராமா. டேய், அது வேறு ஒருவருடன் பேசிக்கொண்டுள்ளார். மச்சி ரெண்டுமே ஒன்று தான்டா. அது எப்படிடா ஒன்றாவும்? ரெண்டும் வேற வேறடா. ஒன்று தான்டா. வேற வேறடா. டேய், கொஞ்ச நேரம் சும்மா இருக்கலாம்டா. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது. நானும் ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணி அவனுடைய நக்கலாக சுற்றணும். ஓகே, தாராளமாக சுத்து. என்னடா ஹெல்ப் பண்ணுறா? ஏன்டா நீ பொண்ணுங்களோட சுத்தத்துக்கு நாங்கெல்லாம் மாமா வேலை பார்க்கணுமாடா? டேய் இன்னும் நான் எனக்கே எந்த பொண்ணும் பார்க்கலடா. உனக்கு இல்லைனா என்ன, எனக்கு வேணும். உனக்கு என்னடா பொண்ணுங்க கூட தானே சுற்றணும்? இதை என்கிட்ட ஃபஸ்ட்டே நீ கேட்டுருக்கணும். பொண்ணுங்கிட்ட பேச ஒரு வழி இருக்கு. டிண்டர். டேய் அது வேஸ்ட்டா மச்சி. காசு பே பண்ணணும். பொண்ணு நான் மட்டும் பே பண்ண தேவையில்ல. பசங்க நான் மட்டும் கோல்டு ப்ரீமியம்னு பேக் பண்ணணும். அப்போ தான் யார் லைக் பண்ணான்னு தெரியும். அதுக்கப்புறம் தான் மேட்ச் ஆக முடியும். இதெல்லாம் வேலைக்கு ஆகுது மச்சி. ஏன்பா எந்த பொண்ணும் பார்க்கலன்னா உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? அது மச்சான் யூஸ் பண்ணுறதை பார்த்துருக்கேன். மச்சான் அவன் சொன்ன மாதிரி பே பண்ணணும் தான்டா. எப்படியோ கரெக்ட் பண்ணா வெளியே போய் செலவு தானே பண்ண போற. அதுக்கு அட்வான்ஸாக நினச்சிக்கோ. சும்மா ட்ரை பண்ணி நீ. அப்படியே ட்ரை பண்ணி பிடிங்கிட்டார் இவர். டேய் அவன் பேச்செல்லாம் கேட்காத. டேய் புடிங்க தான்டா பேசுகிறேன் நான். என்ன ஃபோட்டோஷாப்பா? மச்சி சும்மாடா. இதே ஃபோட்டோஷாப்பா? இதா பாரு இதா பாரு. டேய் அதெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டீங்கடா. மச்சி ரொம்ப ஈகோ டச் பண்ணுற மாதிரி பேசுகிறான். டேய் இதுக்காகவே நாங்கள் அந்த ஆப்பை யூஸ் பண்ணி ஏதாச்சும் ஃபோர்ஜரி வேலை பண்ணியாச்சும் ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணி டேட் பண்ணுறோம் பாருடா. ஊதி விட்டா பறக்கிற மாதிரி இருக்கிற நீ டேட் பண்ணுறியா? பண்ணி காட்டுறேன் பாடுறா. பார்க்குறேன். அப்படியே கொஞ்சம் நிப்பாட்டே. அன்னைக்கு ஏதோ சவால் விட்டு போனீங்களே நெக்கலா, ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா? எதுனா ஒன்றுனா? டே ஊமை குஸ்மி என்ன பண்ண கரெக்டாக சொல்லி பார்க்கலாம். இருடா சொல்கிறேன். நானும் நிறைய பேர்கிட்ட ட்ரை பண்ணி டேரெக்டாக ஒருத்தர்கிட்ட நம்பர் வாங்கி கால் பண்ணேன்டா. ஹாய் பிரியாவா? ஸ்மார்ட் பாயா? எஸ் நான் தான். உங்ககிட்ட ஒன்று கேட்டால் தப்பாக நினச்சிக்க மாட்டிங்களே? கேளுங்க. இல்லை நீங்கள் என்னுடைய பிக்ஸ் எல்லாத்தையும் பார்த்துருக்கீங்க. நான் உங்கள் பிக்ஸ் எதுவும் பார்த்ததில்ல. சேம் டைம் வாய்ஸும் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ வீடியோ கால் ஆர் பிக் பார்க்கலாமா? இதெல்லாம் பண்ணாதான் பேசுவியா? ஏதோ சரியில்லாத மாதிரி இருந்துச்சு. ஓய் நான் உனக்கு வேணாமாடா? என்ன பண்றீங்க? அப்பா மத்த தலையில ஆடுறீங்களா? ஆளை விட்றா சாமி. சரி விடு, உனக்கு என்ன ஆச்சு? நீ வேற ஏன்டா? நானும் அப்படி இப்படின்னு பேசி இன்ஸ்டா ஐடிலாம் வாங்கி நல்லா பேசிட்டு இருந்தேன் மச்சான். திடீர்னு மீட் பண்ண கூப்பிட்டா. ஃபார்முலா எதுவுமே பேசல, டேரெக்டாக விஷயத்துக்கு வந்தா. இங்கே பாரு, உங்ககிட்ட இம்பார்ட்டண்டாக ஒரு விஷயம் சொல்ல தான் கூப்பிட்டேன். அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்னு நீயே டிசைட் பண்ணிக்கோ. அப்படி என்னங்க சீரியஸாக சொல்ல போகிறீங்க? நான் மேரிட். எதே? எஸ், ஆல்சோ ஹாவ் அ பேபி. ஐயா ஏமாந்துட்டும் தெரிஞ்சிச்சு. சரி, அவள் ப்ராப்ளம் கேட்டுட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் கூட செட் ஆகலை, ஸோ டிவர்ஸ்டு.
எவ்வளோ நாள் தான் தனியாகவே இருக்க முடியும். ஸோ ஐ எக்ஸ்ப்ளோர்ட் அண்ட் வெரி சீரியஸ் அபவுட் ஃப்யூச்சர் பிளான்ஸ். நான் இங்கே சும்மா பேச வரல, மேரேஜ் வரைக்கும் கொண்டு போக தான் வந்திருக்கேன். மேரேஜ்னு சொன்னோன்னே சமாளிக்க ட்ரை பண்ணேன். ஓகே, ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக பழகுனா உங்களுக்கு ஓகேவா? ஓகே தான். ஆனால் நீங்கள் என்ன மேரேஜ் பண்ணாமல் கழட்டி விட்டுட்டிங்கன்னா நான் போலீஸ் வரைக்கும் போவேன். நீங்கள் எப்படி? அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. ஜஸ்ட் மிஸ் மச்சி, எப்படியோ சமாளித்து வந்துட்டேன். கண்டினியூ பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஒன்றா இருக்காது, சொல்வதை நம்ம மேலே வந்திருப்பேன். ஆளப்பாரு. அப்புறம் ஹீரோ சார் உங்களுக்கு என்ன ஆச்சு? நல்லா தான் மச்சி போச்சு. நானும் பேசி டேரெக்டாக நம்பர்லாம் வாங்கிட்டேன். மீட் பண்ணி நல்லா பேசிகிட்டு இருந்தோம்டா. அப்படியே ஃப்ளோவில் கேட்டா. ஏதாச்சும் சாப்பிட்டு பேசலாமா? ஒரு பிரியாணி சொல்லு. ஓகே சாப்பிட்லாம். நானும் போய் வாங்கி கொடுத்தேன், நல்லா சாப்பிட்டா. அப்படியே ஒரு வேஃபில் சொல்றியா? லைட்டாக டவுட் ஆச்சு. ஓகே. ஒரு பிளேட் பானிபூரி. ம் ஒரு ஐஸ்கிரீம். உனக்கு ஓகேயாங்க? ஓகே. ஃபைனல் டச் ஒரு டீ. வெறுத்துட்டேன் மச்சான். சரி கிளம்பும் போது பேசினேன். ஆல் ஓகேவா? சாரி, இனிமேல் நம்ம பேசிக்க வேண்டாம். எதுக்கு? யூஸ்வலாக நான் ஃபுட்டுக்காக தான் டேட் பண்ணுவேன். என் ப்ரொஃபைலுக்கு நிறையா லைக்ஸ் வரும். ஆனால் எனக்கு கம்ஃபர்டபுளான பீப்புள் கூட தான் நான் டேட் பண்ணுவேன். அப்புறம் அவங்கள பிளாக் பண்ணிடுவேன். பட் வை? தட்ஸ் மை பாலிசி ப்ரோ. டேக் கேர். குட் பை. அட பாவி, இப்படிலாம் கூடவா இருக்காங்க? பட் அந்த பொண்ணு உண்மையை சொன்னது பாராட்டி அவனை மச்சான். டார்லிங் பிஸியாக இருக்கேன், அப்புறமா கால் பண்ணுறேன். டேய் யாரா அது? டேய் நான் இன்னும் சொல்லி முடிக்கவே இல்லை. யாரே? ரியா தான். பட் ரியா இன்சுபா. விடு. எதுக்குங்க போய்? சும்மா எப்படி ரியாக்ட் பண்றீங்கன்னு பார்த்தேன். பரவாயில்ல, நல்ல பையன்தான். ஓய் என்னடி பண்ணுற? மிஸ் யூ. எந்திரிச்சேன், பல் தேய்ச்சேன், சாப்பிட்டேன், மாடிக்கு வந்தேன். உன் நினப்பாவே இருந்துச்சு, அதான் வீடியோ சென்ட் பண்ணேன். பாய். ஸ்னாப்ல என் பிக் பாத்தியா? பார்த்தேன். டெய்லி நீ சாப்பிட்ற மாதிரி ஃபுட்டோட பிக் அனுப்புவ. இன்னைக்கு என்ன நான் சாப்பிட்ற மாதிரி பிக் அனுப்பியிருக்க? சி நோட்டி. குட்டி குஞ்சா எப்படியோ கரெக்ட் பண்ணிட்டான்டா. ஹலோ பேபி சாரிடா. நீ சொன்ன மாதிரி அவன் என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்து தான் பேசினான். செம்ம டென்ஷனாகவே பிளாக் பண்ணிட்டேன். நான் சொன்னால் எங்கடி கேட்குற? நல்லா திட்டி விட்டேன். எப்படிதான் இப்படிலாம் இருக்காங்களோ. சரி விடு. நான் பேசாமல் இருந்த டைமில் எதனா திருட்டு வேலை பண்ணியா? பண்ணேன், பட் சொன்னால் நீ சண்டை போடுவியே. எதுவும் பண்ணியிருக்க மாட்டேன்னு தெரியும். அந்தளவுக்கு நீ ஒன்றும் ஒர்த்து இல்லை. ஐயோ அசிங்கப்படுத்துகிறாளே. இதுக்கப்புறம் இப்படி பண்ண மாட்டேன்னு நம்புகிறேன். ஒழுங்காக இருப்பில்ல? பண்ண மாட்டேன் பேபி, சாரி. ஆமாம் இவ்வளோ கேட்குறியே, நீ எங்கேயும் பல்ப் வாங்கலையா? அதுவா, அவன் சொல்ல மாட்டானே. எப்படியோ ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணி கிஸ் அடிக்கிற ரேஞ்ச் வந்தாச்சு. அதோ அந்த புர்கா கிளி. ஏங்க உங்கள் முகத்தை தான் காட்டுறது, இப்படி இந்த சைடு. இந்தா பார்த்துக்கோ. டேய் நீங்கள் யாரா? எப்படா வந்தீங்க? தம்பி கலட்டு. எதை கழட்டணும்? நெக்லா பேசுகிறேன் அடிங்கு. அதான் கழுத்தில் கோல்டு செயினை காணோமா? சரி சரி போதும், அவன் தான் போயிட்டான்ல. போர்டு எடு. ஐயோ எப்பா டே. இப்போ இருக்க ஜென்ரேஷனில் எல்லா பொண்ணும் ஒரு மாதிரி இருக்காங்கடா. சிச்சுவேஷன்ஷிப்பு, பெஞ்சு, அது இது. நிறுத்து, இதுதான் தப்பு. ஒன்று கேட்குறேன், உண்மையாக பதில் சொல்லு. நீ டேட் பண்ண பொண்ணுங்களை கல்யாணம் பண்ண சொன்னால் நீ பண்ணுவியா? மாட்டேன். அப்புறம் ஒழுங்கு மாதிரி பேசுகிற. சும்மா ஆப் யூஸ் பண்ணுற பொண்ணை கரெக்ட் பண்ணுறேன், டேட் பண்ணுறேன் ஈஸியாக பேசாதடா. அவங்க லைஃப்பில் என்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது. மூவ் ஆன் ஆகிறதுக்கும் பசங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் கூட டேட் பண்ணுவாங்க மச்சான். நீ சொல்கிற மாதிரி எல்லா பொண்ணுங்களும் அப்படி இருந்தால் இவனுக்கு 2 பேரும் ஹாப்பியாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்க மாட்டாங்கடா. இந்த மைண்ட் செட் இருக்கிறதுனால தான்டா உனக்கு எந்த பொண்ணும் அமைய மாட்டேங்குது. அதனால் எல்லா பொண்ணுங்களும் தப்பாக பேசாத. இந்த ஜென்ரேஷன் நல்ல பொண்ணுங்க இருக்காங்க. மச்சான் என்னடா ஆச்சு? மச்சான் அவ
நான் இவ்வளோ நேரம் உன்னை திட்டாம பேசிட்டு இருக்கேன். ஆனா அந்த பொண்ணுகிட்ட என்ன பேசுறேன்றதை மட்டும் சொல்லவே இல்லைல்ல. நல்லா போகுதே அதான் சொல்ல. ஓ சரி, அருண் இல்லைன்னா என்ன, வருண் இருக்கான்ல, அப்போ அவன் கூட வெளியே போறேன். எது இந்த பாரு தேவையில்லாத பண்ணிட்டு இருக்காத. என்னடா பண்ணுவ நீ? நீ மட்டும் போனல, நானும் போவேன். இதோட உன்னை பிளாக் பண்றேன். உன்ஸ் சொல்றது கேள்வி. குட் பை. மச்சான் கண்டிப்பாக ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணி அவனுடைய நக்கலை சுற்றி ஆகணும் மச்சான். மறுபடியும் முதல்ல இருந்தா